மேல் தப்ப போடல. அம்மா வந்திருக்காங்க, வாங்க. சொல்லு. வாங்க மாப்பிள்ள. கை கட்டுவாங்க, சாப்பிடலாம். மேல் தப்ப போடல. எங்கம்மா அவரு? தெரியல. என்னது இது? யார் லாட்சை உடைச்சா? தெரியல சார். சாவி உங்ககிட்ட தானே இருக்கு. சாவி போட்டு திறந்தா தானே லாட்சை உடைக்க முடியும். எனக்கு தெரியாது சார். தெரியல. ஏய், வெளியே கிளம்பு 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 கிளம்பு. அன்னைக்கு ஸ்டேஷன்ல யாரெல்லாம் இருந்தீங்களோ அவங்க தவிர மற்றவங்க வெளியே போங்க. எனக்கு நீ இருந்தியா போகலையா? மூர்த்தி சார், போய் கன் எடுத்துட்டு வா. வா புடியோட. பிரான்சிஸ் சார், அன்னைக்கு நீங்க உள்ள வந்தீங்களே, எதுக்கு வந்தீங்க? என்னைக்கு சார்? அன்னைக்கு இங்க ஒரு 2 பசங்க இருந்தாங்களா, அதுல ஒருத்தன் நான் சுட்டனா, அப்ப நீங்க உள்ள ஓடி வந்தீங்களா? எதுக்கு வந்தீங்க? கன் ஃபயர் சவுண்ட் கேட்டு வந்தேங்க சார். பிரான்சிஸ், நல்லா யோசிச்சு நான் நம்புற மாதிரி ஒரு பையன் ரெடி பண்ணுங்களேன். சார் மறந்துட்டேங்க சார். அன்னைக்கு வண்டி டயர் பஞ்சர் ஆயிடுச்சுங்க சார். அதை சொல்ல தான் சார் ஓடி வந்தேன். சார் வண்டி டயர் பஞ்சர் தான் சார் ஆச்சு. நீங்க இதை யாருக்காக பண்ணீங்க, எதுக்காக பண்ணீங்க, எனக்கு எல்லாமே. சார் வாத்தியாருக்காக தான் சார் செஞ்சேன். டிவி வாங்கலான்னு கடைக்கு போயிருந்தேன். என் பொண்டாட்டிக்கு அங்கே இருக்கிறதுலேயே பெரிய டிவி தான் பிடிச்சது. அந்த டிவி வாங்குற அளவுக்கு எங்கள் கையில் காசு இல்லை. எதுவும் வாங்காமல் நாங்கள் திரும்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த பெரிய டிவி வீட்டில் இருந்துச்சு. இது சரி, இது என்ன ஏய், இது சைல்ட் லாக் ஆப்ஷன் மேடம். இங்கே பாரு, டிவி எப்படி வந்துச்சு? கொஞ்சம் பொறுங்க. இந்தாங்க, யாரோ வாத்தியார் ஆளுங்க கொடுத்தாங்க. இது ஜூம் இன் ஜூம் அவுட் ஆப்ஷன். லெட்டர் இருந்த மாதிரியே ஹெல்மெட் போட்டு வாத்தியார் ஆள்னு ஒருத்தன் வந்தான். ஒரு பார்சலை கொடுத்தான். அந்த பார்சலை பிரித்து பார்க்குறப்ப 1 லட்ச ரூபா பணமும் டம்மி மேகசின் இருந்துச்சு. அப்போ வந்த லெட்டரில் உங்கள் கண்ணில் அந்த டம்மியை மாற்றி வைக்க சொல்லி எழுதியிருந்துச்சு. காசுக்காக ஆசைப்பட்டு நானும் மாற்றி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் சார். ஏ பாண்டி சார், வெளியே பாரு, எவனை கத்திட்டு இருக்கா? சரி சார். யாரும் இல்லை சார். இல்லையா? சரிப்பா. C4 ஸ்டேஷன் ரிப்போர்ட்டிங் சார். ஓவர் சார். தேங்க்ஸ் சார். ஓகே சார். அதுவே சார். ஓவர்.
உள்ளே போய் கன் எடுத்து பார்த்தேன் சார். அந்த கன்னை டம்மி எப்படி செட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அப்படி இப்படி இழுத்து பார்த்தேன். ஆனால் அதுக்குள்ளே யாரோ வர மாதிரி சத்தம் கேட்டுச்சு. உடனே அந்த கன்னை அதே இடத்துல வச்சுட்டு திரும்பி வந்துட்டேன். கடைசி வரைக்கும் என்னால் டம்மியை மாற்றவே முடியல சார். சாரி சார், மன்னிச்சிருங்க. லாக் பண்ணியா? யோ கண்ணை இப்படி மேலே இழுத்து விட்டியா? அதான் சார், இப்படி தான் பண்ணு, வேறு எதுவும் தெரியாது சார். எனக்கு ஒன்றும் தெரியாது சார். உங்களை பைக்கில் போக வைக்க வண்டியை பஞ்சர் பண்ண சொன்னாங்க சார். சத்தியமாக சார் எனக்கு ஒன்றுமே தெரியாது சார். வண்டியை பஞ்சர் பண்ணி விட சொன்னாங்க, நீங்கள் பஞ்சர் பண்ணீங்க இல்லையா? ஆமாங்க சார். உங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது இல்லையா? எனக்கு தெரியாது சார். உங்களெல்லாம் நம்பி கன் ஆப்ரேட் பண்ண கூட தெரியல. நீலாம் போலீஸ். அவன் வந்து போலீஸ் சொல்லிக்க நாயா போய் ஆளையான். டெய்லி ஸ்டேஷன் வந்து உட்காந்து நல்லா தின்னு கொளுத்து போய் எப்போ அவன் கிடப்ப ஆட்டையை போடலாம்ட்டு. மூர்த்தி சார் பூ சொல்லிட்டு வெட்டி போட்டுருங்க. எந்திரியா, எந்திரி முதல்ல, எந்திரி. சார் சார் இப்போ வாத்தியார் தான் தெரிஞ்சு போச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? வாத்தியார் எதுக்கு ஏன் பண்ணோம்? சார் ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானே சார். நீங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணி அசிங்கப்படுத்துனீங்க. அதுக்கான ரிவெஞ்ச் தான் சார் இது. வாய்ப்பில்லை. இப்போ இருக்கிற நிலைமைக்கு வாத்தியார் இல்லை, வேறு யார் என் மேலே கை வச்சாலும் அது வாத்தியார் மேலே தான் திரும்பும். அது அந்த ஆளுக்கும் நல்லாவே தெரியும். ஷோரூமில் முருகானந்தம் பொண்டாட்டி பெரிய டிவிக்கு தான் ஆசைப்பட்டான்னு வாத்தியாருக்கு எப்படி தெரியும்? ஆமாம்ல, அப்போ இதில் சம்மந்தப்பட்டவன் கண்டிப்பாக அங்கே தான் சார் இருந்திருக்கணும். நல்லா அப்படியே முன்னாடி வாங்க. இன்னும் வாங்க. ஏய் நிறுத்து. முருகானந்தம் தானே அது? ஆமாம் சார். போ சொல்லு. கொஞ்சம் முன்னாடி போங்க. நிறுத்து சொல்லு. நிப்பட் ஜூம் இன் பண்ணு. ஏய் கனவில் மாதிரி இல்லை? ஆமாம் சார். நான் தான் கண்ணில் டம்மியை மாட்டி வைக்க சொன்னேன். அந்த பிசி எப்படி மாற்றுறதுன்னு தெரியாமல் பிளாக் பண்ணிட்டான். அதனால தான் நான் மாட்டிக்கிட்டேன். என் மாமனார் என்னால் நேரடியாக எதிர்க்க முடியாது சார். சேதுபதி சார் அவரை ஊருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனார். அவரோட ஆளுங்க கண்டிப்பாக சேதுபதி சாரை போடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதை விட்டால் வேறு சந்தர்ப்பம் இல்லைன்னு கன்னில் டம்மியை மாற்ற ட்ரை பண்ணேன். இதனால் சேதுபதி சாருக்கு எதாவது ஆச்சுன்னா டிபார்ட்மெண்ட் அவங்கள சும்மா விடாது. அவர் மேலே உள்ள கேஸ் ஸ்ட்ராங் ஆகும். ஒன்று என்கவுண்டரில் போடுவாங்க, இல்லை நான் பெயிலபிள் கேஸில் உள்ளே தள்ளுவாங்க. அதான். ஓ, சேதுபதிக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, உனக்கு உன்னோட மாமனாரை என்கவுண்டர் பண்ணணும் இல்லையா? நீ எல்லாம் போலீஸ்காரன். எங்கே என் குழந்தை என்னை விட்டு போயிடுவாளுங்கிற பயத்தில் தப்பு பண்ணிட்டேன் சார். சார் தேங்க்யூ சார். சார் சாரி சார். எஸ் சார், கனவேல் அனுப்பிச்சாச்சு சார். மூர்த்திட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். காலைல மூர்த்தி போய் கனவேலை கூப்பிட்டு வந்து சொல்லிட்டேன் சார். ஏன் சார்? ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார். பா சாரிப்பா. காலிங் பெல் அடிச்ச மாதிரி சத்தம் கேட்டுச்சுல. ஆமா, யாருமே இல்ல. ஓகே விடு, வா வா. நான் போய் பார்க்குறேன். நீ யாரா? ஏய் பார்த்து.
இவெல்லாம் சொல்லி உனக்கு வேலை கிடைச்சினா அப்புறம் நாங்கள் எதுக்கு? இவன் சத்துக்கு எம்பிட்டு பெரிய காரியம் பார்த்துக்கிட்டேன். அரே கேட்க நாதி இல்லாமல் எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இனிமேல் எப்படியா நீ வேலையை வாங்க போற? காக்கி சட்டையை கலட்டுனா நீலாம் ஆம்பளே கிடையாது. உனக்கே எம்புட்டு இருக்குண்ணா, எனக்கு எம்புட்டு இருக்கேன். இவனையெல்லாம் கொண்டு போய் வேற எங்கே வேணாலும் செஞ்சுருக்கலாம். உன் கண்ணுக்கு முன்னாடி ஏன் பண்ண? எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு அர்த்தம் இருக்கும்ல சேதுபதி, உனக்கு தெரியாதா? இனிமே உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமா நான் எழுதுனாதான் இருக்கும். சரி ஓடு வீட்டுக்கு, உன் குடும்பத்தை காப்பாத்திக்கோ. ஹேய், உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். வரும்போது வீட்டை திறந்து விட்டு வண்டியில் ஓடு. என்னைய வண்டியில் வச்சு சுத்த விட்ற, இப்போ நீ ஓடுறா. Bring the beat, man. என்னாச்சுங்க? என்னாச்சு சொல்லுங்க. என்ன தம்பி சேத, வீட்டுக்கு போயிட்டியா? பொண்டாட்டி பிள்ளைக்கு ஒன்றும் ஆயிருக்காது. நான் தான் சொன்னேன்லப்பா, இனிமே உன் வாழ்க்கையில் நடக்க போகிறதெல்லாம் நான் தான் எழுதுவேன்னு. இன்னும் எழுத ஆரம்பிக்கல. அது வரைக்கும் உன் பொண்டாட்டி பிள்ளைகளோட நல்லா வாழ்ந்துக்கா. என்ன நான் சொல்கிறது? நான் யாரு கொய்யால? நான் யாரு கொய்யால? நீ கேளு. நான் ராஜா எங்கேயும் நான் ராஜா எப்போதும் நான் ராஜா. தொட்டா தீ பொறி தாண்டா, சுட்டா எரிமலை தாண்டா, நொடியில் இடி பேண்டா. வாடா சுட்டும் பூமிய மாத்தி, சட்ட காலரை ஏத்தி, வந்தா சாத்தி போடா. Hey mama, you wanna hate me? 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 கட்டும் ஆளு என் உலகம் வட்டம் இல்ல. புலியா நீயும் ஆனா தினம் ஆட்ட அடிக்கணும் கொல்ல. சட்டம் திட்டம் எல்லாம் நான் எப்பவும் மதிச்சது இல்ல. சுட்டு தள்ளிட்டு போவேன், அட்ட வேற என்ன சொல்ல. எங்கேயோ எப்போதும் முதல் அடி அடிப்பது நான் தான். அப்போதே சவாண்டா, மறு அடி அடிப்பது வீந்தான். Like a leader, I'm raw. Raja, I'm a hero of the ball. Raja. I'm Raja, me Raja. Na Raja, Raja. Hey. ஆமாமா அம்மா, அந்த போலீஸ்காரன் பொண்டாட்டி வந்திருக்கா. எப்போ வந்தா? இப்பதான். நீ சொல்லு. சீக்கிரமே சரியாயிடும். என்னப்பா? அடே, உன் புருஷன் சுட்டது பத்தாதே, நீ பிள்ளைய கொல்ல வந்திருக்கியாடே. போடி வலியா, போடிடா. போடி, எங்களுக்கு தெரியும்டி. போடிடா. பாலம் வாங்கி வந்திருக்கலாம். பாலம் இந்தே எடுத்து ஓடி. நீல விளங்க மாட்டாடி, நாசமா தாண்டி போவ. போடி, உங்க குடும்பமே நாசமா போகும்படி உன் புள்ள வீட்டுல விளங்காதீ. நீ இப்படி பொழப்பு விட்டீங்கடி, நாசமா தாண்டி போவீங்க. விளங்க மாட்டேங்கடி. போகடி, போறவங்க நாசமா தாண்டி போவீங்க. நல்லாவே இருக்க மாட்டேங்கடி.
உன் புருஷன் பண்ணதை பாரு. ஏய், எப்படி போயிட்டு வர? கோயிலுக்கு. கோயில் எனக்கு கவர்மெண்ட் ஹவுஸில் இருக்கா? நான் வந்து ஒன்று கேட்டேனா, எனக்கு வேலை போயிடுச்சு, ஏதோ ஒன்று பண்ணி வேலை வாங்கி கொடுன்னு. ஃபோனை போட்டு பொம்பளை விட்டு கெஞ்சி விட்டுறா இல்லைன்னு சொல்கிறானுங்க. என்னை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா? ஏன்டி இப்படி பண்ண? ஏன்டி இப்படி பண்ண? அம்மா இருக்காங்க, அப்புறம் பேசலாம். ஏய், என்னடி இது? பெயிண்ட் தொடரி, மூஞ்சில் பெயிண்ட் ஆக்கிட்டு. அம்மா பாடுறா, சின்ன குழந்தை மூஞ்சில் பெயிண்ட் ஆக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு சின்ன வேலை இருக்குது, போயிட்டு வந்துட்டுமா? அம்மாட்டு போங்க. குட்டி வா, வர செல்லம், வா 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 வா. குட்டி, அம்மாவும் அப்பாவும் விளையாண்டு இருந்தோமா, அம்மா தெரியாம வேண்டாம். நச்சம்மா நச்சம்மா. செல்லம், இங்க பாருடி, முதல்ல உன் பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பு. உன் புருஷன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்பி வரலாம். நான் இங்க இருக்கும்போதே இப்படி நடக்குதுன்னா, நான் இல்லைனா? இங்க பாரு, அந்த ஆள் இப்போ நான் அடிச்சேன்னா போயிட்டு வந்து திரும்ப என்ன கொஞ்சுவான். அதுக்கு நான் இங்க இருக்கணும். கிளம்புறதா இருந்தா நீ கிளம்பு.